ஈர்ப்பு விதி மூலமாக எப்படி அளவற்ற செல்வத்தை ஈர்க்கிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். தொடர்ந்து செயல்படுற ஈர்ப்பு விதி நம்ம எதிர்பார்க்குற பணத்தை நம்மக்கிட்ட கொண்டு வர நம்ம தான் தடையாக இருக்கும். அதை எப்படி சுலபமாக ஈர்க்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த வீடியோவில் குறிப்பிடப்பட்டிருக்க கீ பாயிண்ட்ஸை நீங்கள் ஆங்கிலத்திலையோ தமிழ்லையோ நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் நீங்கள் பிரிண்டபிள் இமேஜஸ், அதாவது நீங்கள் ஈஸியாக அதை பிரிண்ட் எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா சாதாரணமாக உங்கள் மொபைலில் கூட நீங்கள் ஷேர் பண்ண முடியும். இந்த சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த சேனலில் வரப்போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷனில் கிடச்சிரும். பிரபஞ்சம் எல்லையற்ற தன்மைன்னு நம்ம பேசிகிட்டு இருக்க நம்மளுடைய கான்ஷியஸ் லெவல், அதாவது நம்ம மனசில் நிறையா விஷயங்களுக்கு தடை போட்டு வச்சுருக்கோம். அதாவது எல்லைகளை நம்மளே வகுத்துருக்கோம். இவ்வளோ தான் என்னால் சம்பாதிக்க முடியும், இவ்வளோ தான் என்னால் முடியும்னு நமக்கு நாமே நிறைய எல்லைகளை வகுத்துருக்கோம். அப்போது எல்லையற்ற தன்மையை உணரணும் அப்படின்னா நம்ம மனசில் இருக்கிற அந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸ், அந்த தடைகளை நீங்கள் எப்போ அகற்றுறீங்களோ அப்போ தான் நம்மளால் அந்த எல்லையற்ற தன்மையை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர முடியும். அதை நீங்கள் முயற்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பாயிண்ட் நம்பர் 1, டிசைட் ஹவு மச் யூ வாண்ட். முதல்ல நமக்கு என்ன தேவைன்றதில் நம்ம தெளிவாக இருக்கணும். நிறைய பேர் ஒரு பர்பஸ் இல்லாமல், என்ன தேவைன்னு தெரியாமல் ஒரு பர்டிகுலர் நம்பர் எடுத்துக்கிட்டு இவ்வளோ பணம் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா உண்மையிலேயே அந்த எதிர்பார்ப்பு உங்கள் மனசளவில் இல்லைன்னா அதை நீங்கள் ஈர்க்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நமக்குள்ளே அந்த பேர்னிங் டிசையர், அதாவது கண்டிப்பாக என் லைஃப்பில் இந்த விஷயம் தேவைன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது தான் நம்மளால் நம்ம கான்ஷியஸாக ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இப்போது தேவையே இல்லாத, நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை ஈர்ப்பு விதி மூலமாக நான் அடையணும்னு நினச்சா அது உண்மையிலேயே அது எதுக்குன்னு தெரியாமல் நம்ம மனசு கான்ஷியஸாக ஃபோக்கஸ் பண்ணாது. அப்போது நமக்கு ஒரு கோல் இருக்குது, எனக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வேணும் அப்படின்னா அதுக்கான தேவை என்ன, அது எதுக்காக நான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு கிளியர் பர்பஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு பர்பஸ் இல்லாத ஒரு எதிர்பார்ப்பு, நீங்கள் என்ன தேவைன்றது தெரியாமல் நீங்கள் பண்ணும்போது அதை நீங்கள் வாழ்க்கையில் ஈர்க்கிறதுக்கான அந்த அபண்டன்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ண மாட்டீங்க. அப்போது முதல்ல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தெளிவாக எழுதுங்க. அது எதுக்கு வேணும், அது கிடைச்சா உங்கள் லைஃப் எப்படி மாறும், இந்த 3 விஷயத்துலேயும் நீங்கள் கிளியராக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் அடுத்த ஸ்டெப் போக முடியும். அடுத்தது ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட். தினமும் நீங்கள் நன்றி சொல்கிற ஒரு விஷயம்தான் ஈர்ப்பு விதி மூலமாக நீங்கள் பணம் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் அடையிறதுக்கான முதல் வழினே சொல்லலாம். எல்லாத்துக்கும் லைஃப்பில் இருக்கிற அத்தனை விஷயங்களுக்கும் நன்றி சொல்ல ஆரம்பிங்க. ஆல்ரெடி உங்கள் லைஃப்பில் கிடச்சிட்ருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நன்றி சொல்ல ஆரம்பிங்க. ஏன்னா உங்களால் இருக்கிறத நன்றியோடு பார்க்க முடிஞ்சால் மட்டும்தான் புதுசாக ஒரு விஷயத்த உங்கள் லைஃப்பில் ஈர்க்க முடியும். நீங்கள் நன்றி சொல்கிற விஷயம் எப்பவுமே அளவில் அதிகமாகிட்டே போகுது. இப்போ வரைக்கும் உங்ககிட்ட இருக்கிற அத்தனை பணத்துக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சோர்ஸ் சின்னதாக இருக்கலாம், இல்லை பெருசாக இருக்கலாம். அதில் அளவான பணம் தான் கிடைக்குது, அதிகமான பணம் தான் கிடைக்குதுன்னு இல்லாமல் கிடைக்கிறது எந்த சோர்ஸாக இருந்தாலும் அதுக்காக நன்றியை கொடுத்துட்டே இருங்க. தினமும் அட்லீஸ்ட் ஒரு 10 கிராட்டிடியூட் ஸ்டேட்மெண்ட்ஸாவது நீங்கள் கண்டிப்பாக எழுதி ஆகணும் பணம் சம்மந்தமாக. அளவற்ற செல்வத்துக்கான அந்த நன்றியை இப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் உங்களுக்கு தோன்ற ஒரு கிராட்டிடியூட் ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். 3வது, ஸ்டாப் கவுண்டிங். இனிமேல் உங்களுக்கு பேங்க்லேருந்து வர மெசேஜஸ், அதாவது நீங்கள் ஒவ்வொரு தடவை செலவு பண்ணும்போதும் உங்களுக்கு வர மெசேஜஸ் எடுத்து படிக்காதீங்க. உங்களுடைய வாலெட்டில், உங்களுடைய பர்ஸில் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு ஒரு டைம் செக் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. உங்களுடைய பணத்தோடைய நிலையை நீங்கள் திரும்ப திரும்ப எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணும்போது உங்கள் மனசளவில் நீங்கள் என்கிட்ட பணம் கம்மியாக இருக்குன்றதை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் எல்லையற்ற தன்மையை உணர்ந்திருந்தாலும் ரியாலிட்டியில் உங்களுடைய பணத்தோட அளவை நீங்கள் திரும்ப திரும்ப செக் பண்ணும்போது உங்கள் கான்ஷியஸ்க்கு நீங்கள் பணத்தோடைய நிலை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, என்னுடைய நிலை இன்னும் கீழே தான் இருக்குன்றதை உங்களை அறியாமல் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கீங்க. அப்போது உங்களுடைய எண்ணம் உயர்வான விஷயங்களை யோசிக்கிறதுக்கான தன்மை இழந்துகிட்டே இருக்கும். இனிமேல் உங்களோட பேங்க் பேலன்ஸை அடிக்கடி செக் பண்ணாதீங்க. உங்களுடைய வாலெட்டில் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு அடிக்கடி பார்த்துட்டே இருக்காதீங்க. அடுத்தது, ஸ்டாப் டாக்கிங். நம்ம தவறுதலாக உபயோகப்படுத்துகிற சில வார்த்தைகள் நம்ம அளவற்ற செல்வத்தை ஈர்க்கிறதுக்கான தடைகளை உருவாக்குது. நம்ம பொதுவாகவே பேசும்போது இந்த பொருள் ரொம்ப அதிகமான விலையோடு இருக்கனால வாங்க முடியாது, இப்போ என்னால் அதை வாங்குறது கஷ்டம், என்னோடய சம்பளம் மிக குறைவு, இந்த ப்ராடக்ட்லாம் என்னால் லைஃப்பில் வாங்கவே முடியாது, பணத்தெல்லாம் பார்த்து தான் செலவு பண்ணோம், இது மாத கடைசி என்கிட்ட பணமே இல்லை, இந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம தொடர்ந்து நம்ம ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்போது நம்ம என்னதான் நேர்மறையான எண்ணங்களோட ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணால் கூட நம்ம ரொட்டீன் லைஃப்பில் யூஸ் பண்ணுற இந்த மாதிரியான வார்த்தைகள் நம்ம ஈர்ப்பு விதிக்கு எதிராக செயல்படுறதுக்கான ஒரு வாய்ப்பை க்ரியேட் பண்ணுது.
அப்போ தேவையில்லாத விஷயங்களையும் இந்த மாதிரியான வார்த்தைகளையும் பணத்தை பற்றின செல்வத்தை பற்றின எதிர்மறையான எண்ணங்களை கிரியேட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் இனிமேல் பேசவே பேசாதீங்க. அடுத்த விஷயம், விசுவலைஸ் ஹவு ஹாப்பி யூ வில் பி. தமிழில் காட்சிப்படுத்துதல்னு சொல்லுவோம். அதாவது நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும்போது நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும்னு இப்போவே உணர ஆரம்பிக்கிறது. ஒரு நிமிஷம் உங்கள் கண்ணை மூடிட்டு உங்களுக்கு என்ன பணம் தேவையோ அந்த பணம் தேவை பூர்த்தி ஆகும்போது நீங்கள் அதுக்கு எப்படி செலவு பண்ணுவீங்களோ, அப்போது செலவு பண்ணும்போது அந்த பொருள் நீங்கள் வாங்கும்போது உங்களோட எண்ணம் எப்படி இருக்கும், உணர்வுகளில் எந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, கிடைக்க போகிற சந்தோஷத்தை இப்போவே உங்களால் இமேஜின் பண்ண முடியும், உங்களால் உணர முடியும். இதுதான் விசுவலைசேஷன் சொல்லுவோம். இதை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது பண்ணும்போது நீங்கள் அளவற்ற தன்மையோட ஒன்றிணைஞ்சு இதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களை கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கான வழியை நீங்கள் ஏற்படுத்துகிறீங்க. நிறைய பேருக்கு விசுவலைசேஷன்ற விஷயம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதனால் நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் விசுவலைசேஷனுக்கு கைட் பண்ணுற சில ஆடியோஸ் போஸ்ட் பண்ண போகிறோம். அந்த ஆடியோஸ் மூலமாக நீங்கள் ஒரு கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் விசுவலைசேஷன் கைடன்ஸ் அந்த ஆடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது, ஸ்பெண்ட் அண்ட் பி ஹாப்பி அபவுட் இட். நம்ம எப்போவுமே பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் சந்தோஷப்படுவோமே தவிர அதை செலவு பண்ணும்போது அதுக்காக வருத்தம் தான் படுவோம். நமக்கு சேலரி வருது, இல்லை நமக்கு ஒருத்தர் பணம் கொடுக்குறாங்க, இல்லை அவர் விதமாக செல்வம் கிடைக்குது அப்படின்னா அதுக்காக நான் ரொம்பவே சந்தோஷப்படுவோம், அதுக்கான நன்றியும் தெரிவிப்போம். ஆனால் நம்மக்கிட்டேருந்து செலவாகும்போது, அதாவது நீங்கள் மந்த்லி பண்ணுற செலவுகள் அது என்ன வேணா இருக்கலாம், நீங்கள் ஒரு கரண்ட் பில் பே பண்ணுறதா இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு பொருள் வாங்குறதுக்காக செலவு பண்ணுறதா இருக்கலாம், எதாக இருந்தாலும் அதுக்கான நன்றியை இனிமேல் சொல்ல ஆரம்பிங்க. ஏன்னா உங்களுடைய மனநிலையில் நீங்கள் பணம் சம்பாதிக்கும் போது இருக்கிற அந்த சந்தோஷம் அதை செலவு பண்ணும்போதும் இருக்கணும். அப்போது நீங்கள் அளவற்ற செல்வத்தை ஈர்க்கிறீங்க அப்படின்னா அது மேலே ஒரு சின்ன எதிர்மறை எண்ணமோ இல்லை ஒரு கவலையோ இல்லை ஒரு அதிருப்தியோ இருக்கக்கூடாது. அப்போ பணம் சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்துலையுமே நீங்கள் வருத்தப்படுறதோ இல்லை அது மேலே செலுத்துகிற உங்கள் உணர்வு எதிர்மறையாக இருக்கிறதோ தவறான விஷயமாகுது. நம்மளுடைய மனநிலை பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்போது செலவு பண்ணும்போது எப்படி நம்ம அதை கவலைப்படாமல் இருக்க முடியும், நம்மக்கிட்டேருந்து பணம் போகும்போது எப்படி வருத்தப்படாமல் இருக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் பணத்தை கொடுக்கும்போது அதுக்கான ஒரு சர்வீஸை வாங்கிக்கிறீங்க, இல்லை பணம் கொடுக்கும்போது ஒரு பொருளை வாங்கிட்டு தான் கொடுக்குறீங்க. அப்போது நீங்கள் செலவு பண்ணுற பணம் உங்களுக்கு வேறு ஒரு வகையில் பிரயோஜனமாகவும் வேறொரு வழியில் உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்கிறதாகவும் இருக்குது. அப்போது நீங்கள் ஏதோ பணத்தை இழக்கிற மாதிரி நினைக்காம ஒவ்வொரு தடவை பணத்தை நீங்கள் செலவு பண்ணும்போதும் அதுக்கான நன்றியை நீங்கள் சொல்லும்போது சந்தோஷமான மனநிலைமையில் இருக்கீங்கன்றதை இந்த பிரபஞ்சம் புரிஞ்சுக்க ஆரம்பிக்குது. அப்போ பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கிடைச்சாலும் சரி, உங்கள்கிட்ட இருந்தது போகும்போதும் சரி, நீங்கள் மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கும்போது தான் உங்களால் அந்த பணம் சம்மந்தப்பட்ட நேர்மறை எண்ணங்களை மட்டுமே உங்களுக்குள்ளே நீங்கள் உருவாக்கிக்க முடியும். அதுக்கான ஒரு முயற்சி தான் இனிமேல் எந்த பணத்தை நீங்கள் செலவு பண்ணாலுமே அதுக்கு பெனிஃபிட்டாக உங்களுக்கு கிடைக்கிற சர்வீஸையோ ப்ராடக்டையோ அப்ரிஷியேட் பண்ணுங்கள், தேங்க் பண்ணுங்கள். அடுத்தது, ஃபைண்ட் நியூ ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக புது நண்பர்கள் தேடணும் அப்படின்னா, நீங்கள் ஒருவேளை உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில், அதாவது பண மதிப்பில் ரொம்ப நாளாக ஒரே மாதிரியான அளவுலேயே இருக்கீங்க அப்படின்னா அதற்கு காரணம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களும் நீங்களும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருப்பீங்க. உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வளரும் போதோ இல்லை நீங்கள் அதுலேருந்து கீழே போகும்போதோ அந்த நிலையில் இருந்த நண்பர்களை நீங்கள் இழந்திருப்பீங்க, இல்லை அந்த நிலைக்கு ஏற்ற நண்பர்களை ஈர்த்திருப்பீங்க. உங்களோட கான்ஷியஸ் எப்போவுமே உங்களுடைய நிலை என்னவோ அதற்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி, அது சரிதான்னு உங்கள்கிட்ட சொல்கிற மாதிரியான ஆட்களை உங்கள் கூடயே வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் நிலை என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஆட்களை தான் நீங்கள் ஈர்க்க ஆரம்பிப்பீங்க. சரி, ஏன் நான் புது நண்பர்களை தேடணும் அப்படின்னா, எந்த நிலைக்கு நீங்கள் உயரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நிலையில் இருக்கிற நண்பர்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரும்போது உங்களுடைய எண்ணங்கள் அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி அதோடைய நிலைக்கு போகிறதுக்காக உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் உங்களை உந்த ஆரம்பிக்கும். நீங்கள் பண நிலையிலையும் வளர்கிறதுக்கான வாய்ப்பை க்ரியேட் பண்ணும். கடைசியான விஷயம், டேக் ஆக்ஷன். எப்போ நம்ம எண்ணங்களை செயல்படுத்துகிறோமோ அப்போ தான் நம்மளால் நம்ம எதிர்பார்க்குற விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர முடியும். நான் சொன்னது எல்லாமே கேட்டீங்க, ஆனால் இதுக்கான முயற்சிகளை இன்றைக்கி எடுங்க, இப்போவே பண்ணுங்கள். இதை போஸ்ட்போன் பண்ணிங்க, இதை நீங்கள் தள்ளி போட்டிங்க அப்படின்னா உங்கள் கான்ஷியஸ் திரும்பவும் பழைய நிலைக்கே யோசிக்க ஆரம்பிச்சிடும். நான் இப்போ சொன்ன அத்தனை விஷயங்களையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த வீடியோவோட அத்தனை கீ பாயிண்ட்ஸையும் ஒரு இமேஜாக உங்களுக்கு கீழே லிங்க்கில் ஷேர் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் வேணும்னா பிரிண்ட்டும் எடுத்துக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் உங்களோட எண்ணங்கள் அளவில் கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து நீங்கள் யோசிக்கும் போது தான் உங்கள் வாழ்க்கையில் அந்த விஷயத்தை கொண்டு வர முடியும். ஈர்ப்பு விதியும் அப்படி தான்.
நன்றி.